கூடா நட்பு. வாராக்கடன் தெரியும் இல்லையா? என்பிஏ, அது இங்கிலீஷ்ல நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்ட். அது போல வாராக்கடன் போல கூடா நட்பு. ஏறக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் உங்கள் ஐக்கியத்தை கண்டிதம் பண்ணுகிறார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், நம்முடைய தேவனுடைய வீட்டார், நம்முடைய சபையார் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உலக பிரகாரமாய் பார்க்கிற பொழுது எல்லாரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள். வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது மனுஷனுடைய இயல்பு. நமக்கு வாய்ப்பே வரக்கூடாது என்று சொல்லி எடுக்கிற முயற்சி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாண்பு. நான் பேசுற தமிழர்களுக்கு புரிய நினைக்கிறேன். தமிழ் புரிஞ்சவங்களுக்கு இது நல்லா இருக்கும், இல்லைன்னா சில பேர் புரியாது. தமிழ்ல பேசுங்க. சில வார்த்தைகள் எல்லாம் பயன்பாட்டுல இப்ப மறந்து கொண்டு வருது இல்லையா? தமிழ் செய்தி என்று சொல்லி வெளிநாட்டுல கூப்பிட்டு பேசணும்னால் நான் தமிழ்ல பேசினா இங்க யாருக்கும் புரியாது. இந்த மாதிரி தமிழ்ல பேசணும், நடுவில் இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லுவாங்க. நிறைய தமிழ் சொல்யூஷன் கேப்டன் சிரிப்பாங்க. அது அப்படிதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு ஆவலாய் காத்திருக்கிறது உலகத்தினுடைய பாரம்பரிய வழக்கம். எதுவானா இருக்கட்டும், நமக்கு சந்தர்ப்பமே வரக்கூடாது. சந்தர்ப்பத்திற்காக இயங்கி திரிகிறது அது ஒரு அனுபவம். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு தருணம் கிடைக்காதா? நான் என்ன சொல்றேன், தருணமே வேணாம், நம்ம உருவாக்குறது தான் தருணம். அவங்களுக்கு தெரியாது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுன்னு தெரியாது, எப்படி வாய்ப்பை உருவாக்குவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மௌலிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் என்ற 3 எழுத்தின் பின்னால். நாம் அப்படி இல்லை. பாவம் என்ற 3 எழுத்தை அழித்தவர்களுக்கு கர்த்தர் கூடுதல் ஞானத்தை தரும். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கவும் தெரியும், அந்த சூழ்நிலை உருவே ஆகக்கூடாது என்பதுதான் சத்தியம். எதற்கு? பாவம் செய்வதற்கு. கூடா நட்பு என்று சொல்லுகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், அது கூடா நட்பை நாம் கடைபிடிக்கிற பொழுது என்ன நடக்கும்? கண்டிப்பாக பாவம் பிரவேசிச்சிடும். பாவம் பிரவேசிச்சிடும். சூழ்நிலைக்காய் சில ஜனங்கள் காத்திருப்பாங்க. நான் சொல்றது பாவம் இல்லையா, நாங்க ஒரு வாய்ப்புக்கு தேடுறோம், வேலை வாய்ப்புக்கு தேடுறோம், விவாகத்துக்கு தேடுறோம். ஒரு மனுஷன் என் மகளுக்கு கிடைக்க மாட்டானா, ஒரு பெண் எங்க குடும்பத்துக்கு வரமாட்டாளா மருமகளாக, ஒரு வேலை கிடைக்காதா? நான் என்ன சொல்லுகிறேன், நம்மளுடைய ஆண்டவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாய்ப்பை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதுதான் தெரிந்து கொள்ளப்படுதலுக்கும் அழைக்கப்பட்ட வாழ்க்கை. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இந்த வரன் வந்தது, முடித்தேன், அவ்வளவுதான். கர்த்தர் திருமணத்தை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. சரி உட்கார். சாட்சி சொல்றப்போ இது அப்படி இல்லை. முதல்ல கர்த்தருடைய சித்தம், அதுலயே அடிபட்டுருவான். விசுவாசியும் அடிபட்டுருவான், வருகிற வரணும் அடிபட்டுரும். எத்தனை வரன் வந்தாலும் இந்த மனுஷன் வேணாம் வேணாம்னு சொல்றாரு. யாரதான் கட்டுறது? அத்தனை பேரையுமா கட்டப்போற? கட்டுறது ஒரு ஆள் தானே. கொண்டு வர்றதெல்லாம் அதுக்கு இஷ்டத்துக்கு கொண்டு வரும். ஏழைதான் கர்த்தருக்கு பிடிக்கணும் இல்லை, பணக்காரனை கர்த்தருக்கு வெறுக்கிறார் என்பது பாத்திரம். அதுக்கேற்ற பாத்திரமா இருந்தா, தேவ சித்தம் நிறைந்த திருமணமா இருந்தா பல பிரச்சனைகளுக்காகப்பட்டுருவான். உண்மையிலேயே சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சொல்லுகிறேன், எனக்கு பல பிரச்சனைகளுடைய ஆழங்களும் தெரியாது, அனுபவங்களும் கிடையாது. ஏனென்றால் நான் கர்த்தரையே சார்ந்து அவர் வழியிலே போயிட்டேன் திருமண விஷயத்தில். ஆனா வருகிற அந்த ஆலோசனைக்கு வருகிற அந்த விசுவாசிகள் அல்லது விசுவாசி இல்லாதவர்கள், உலக பிரகமன கவுன்சிலிங் வருகிற ஜனங்களை வைத்துதான் ஒரு திருமணத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு பெண்ணுக்குள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு ஆணுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு தெரியும். இது சத்தியம், சாட்சி சொல்லுது. Most of the things I'm not saying I'm innocent, but I'm unaware about it because I kept the Lord first in my life. நிறைய வாய்ப்புகள் வந்தது. பாஸ்டர் பழைய கதையெல்லாம் சொல்றாரு நினைக்க வேண்டாம். நிறைய வாய்ப்புகள் வந்தது, நிறைய கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது என்னுடைய அனுகூலத்திற்கு ஏற்றபடி. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும்
கர்த்தருடைய சிநேகிற பரிசுத்தத்தின்படியே என்னுடைய விவாகம் நடக்கும். சாட்சி சொல்லுங்க. அதனால அவ்வளோ பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஊழியமும் ஃப்ரீயா செய்ய முடியுது. எந்த விதமான டொமஸ்டிக் ப்ரெஷர் கிடையாது. என் 3 பசங்க இருக்கிறாங்க, தெரியும். எல்லாம் படிக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியாத உண்மை இல்லை. எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியும், எவ்வளவு வரவு இருக்குன்னு தெரியும், எப்படியெல்லாம் நான் வாழ்கிறவன் என்றும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிறது எதுவுமே நமக்கெல்லாம் மறைச்சி பேசி பழக்கம் இல்லை. சபைக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு அதை காட்டில அதிகமா தெரியும். நிறைய பேர் என்னத்துல கேட்கிறது, முகம் எப்பொழுதும் பிரகாசமா இருக்கிறது, எப்போதும் சந்தோஷமா இருக்கிறீர்கள், எப்பொழுதும் சமாதானமா இருக்கிறீர்கள், கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட ஜனங்கள் உண்டு. என்ன காட்டிலும் படிப்பிலும் ஆள் தத்துவத்திலும் மேன்மையான ஜனங்கள் இந்த சமாதானத்தை அடைவதற்கு பல முயற்சிகள் எடுத்து தோல்வியை தழுவினதாக அவர்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டது உண்டு. ஆனால் நான் ஒரே காரியம் சொல்லுவேன், தேவ சித்தம். எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், தேவ சித்தம். தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ சமாதானத்தை கத்து தருகிறான். சமாதானத்தை நாம் சுதந்திரித்த உடனே நமக்கு சந்தோஷத்தை கூடுதலாய் கத்து தருகிறார். கூடுதல் ஆசீர்வாதம், ரெட்டிப்பண்ணன். அதன் பிறகு என்ன நடக்கிறது? சௌகரியத்தை கத்து தருகிறார். எப்பக்கத்தில் திரும்பினாலும் நாம் அன்று கீழ்ப்படிதலுடைய பலனை இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவார்கள், அன்று எடுத்த தீர்மானம் தான் இன்று நான் கஷ்டப்பட்டு கொண்டேன். ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையை தான் நான் சாட்சியை சொல்கிறேன். அன்று எடுத்த தீர்மானம் தான், அதாவது அன்று தேவ சித்தம் செய்தால் இன்று நான் அதனுடைய நன்மை புரிந்து கொண்டேன். சமாதானம் இருக்கிறது என்றால் தேவனுக்கு மகிமை, சந்தோஷம் இருக்கிறது என்றால் தேவனுக்கு மகிமை, பிள்ளைகள் இருக்கிறார்கள் தேவனுக்கு மகிமை. எலிசா போய் அந்த பெண்மணி இடத்துல கேட்கிறார், நான் நாளைக்கு ராஜாவிடத்துல பேசுகிறேன், உனக்கு ஏதாவது வேண்டுமா? சொல்லுகிறார், என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாய் இருக்கிறேன் ஆண்டவனே, அதுவே போதும். நான் அப்படிப்பட்ட அந்த பெண்மணியை போல் சொல்லுகிறேன், என் ஜனத்தின் மத்தியில் நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. ராஜா ஏதாவது தர வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்கு இல்லை. ஆட்சி பகிர்கிறேன். ராஜா இருந்தால் போதும் எனக்கு. இந்த உலக பிரகாரம் ராஜாக்கள் ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற அந்த அனுபவம் வந்த பிறகு இந்த உலகத்தின் மேன்மை போகிற ஜனங்களுக்கு அவர்களுடைய வருகைக்காக அவர்களுடைய சந்திக்கிற வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காய் காத்து கொண்டிருக்கிறதுல பலன் அடைகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியம் பெற வேண்டும் என்றால் ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டும். உலகம் சொல்லும், கொஞ்சம் நீங்க ஒத்து போகணும். நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தரிடத்துல ஒத்து போயிடுறேனே, ஆண்டவரிடத்துல ஒத்து போய்விட்டால் சர்வ வல்லவரிடத்துல பேசி சமாதானமாய் இருந்தால் நீ மறுபடியும் கட்டிடு. இதை செய்தி கூட நடக்குது. இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்களுக்கும் சரி, எடுத்தவர்களுக்கும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம சபைக்கு மட்டுமல்ல, யூடியூப்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஏன் இந்த சேனல் ஓபன் பண்ணுவீங்க? எத்தனையோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருக்கலாமே. இது தேவனுடைய திட்டத்தினால் தான் நீங்கள் இதை கேட்டுக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கு. கூடான முதல் மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் இழந்து விடுகிறார். 3 அதிகாரம் ஆதியாம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 9வது வசனத்துல, அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா ஒரு மனுஷன் போக முடியுமா? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா ஒரு மனுஷன் போக முடியுமா? பூமி எங்கும் அவருடைய கண்கள் துளாவி கொண்டிருக்கிறார் நீதிமான் மீது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆதாமே நீ எங்கே? இந்த ஆதாம் என்பவன் யார்? சாதாரணமான மனுஷனே அல்ல. இவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவன் தம் சாயினால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். நாம் தோட்டத்துக்குள்ள வருவதற்கு முன்பு ஒரு படலத்தின் வழியே போகிறோம். அது அவ்வளவா தெரியாது யாருக்கும். தோட்டத்துல போய் கனியை தின்னாம் புசித்தான் துரத்தப்பட்ட அவ்வளவுதான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவன் ஆதாமை கர்த்தர் உருவாக்கி ஒரு இடத்துல வைத்திருந்தான்.
நன்றாக நீங்க பார்த்தா தெரியும். பூமியில கர்த்தர் அவனை உண்டாக்கி வைத்திருந்தார். தேவனாய கர்த்தர் 8வது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகம் 2:8. தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல 1வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்தால் கர்த்தர் நமது சாயலாக ரூபத்தின்படியாக மனுஷன் உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. 26வது வசனம். தேவன் தம் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது முகவுரையா இருக்கலாம் 1வது அதிகாரம். 2வது அதிகாரத்துல அவனை கிழக்கே ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் கொண்டு வர மனுஷனை அதுல வைத்தார், உருவாக்கின மனுஷனை அதுல வைத்தார். பிரியமான தேவனச்சனமே, அதன் பிறகுதான் என்ன நடக்கிறது? தேவனாய கர்த்தர் 9வது வசனம் சொல்லுகிறது, தோட்டத்தின் நடுவில் ஜீவவிருட்ச நன்மைக்குமே அறியத்தக்கதான பூமியிலே முளைக்க பண்ணினார். முதல்ல மனுஷனை வச்சார். அதன் பிறகு அவனுக்கு நலமான சகல விதமான விருட்சங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை வைக்கிறான். தோட்டத்திலே தண்ணீர் பாயும் படி ஏதில இருந்து ஒரு நதி ஓடி அங்கு பெரித 4 ஆறுகளாய் மாறிட்டு. அதாவது என்னன்னா, ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆதாமுக்கு கிழக்கே ஏதேன் தோட்டத்திலே வைத்தால் அந்த இடத்துல தண்ணீரும் கிடையாது, உண்ணுவதற்கு எந்த பழமும் கிடையாது. என்ன வச்சதுக்கு பிறகுதான் எல்லாம் உருவாக்கப்படுது. ஒரு வசனத்துல வைக்கிறான், மறு வசனத்துல எல்லாத்தையும் உருவாக்குகிறான். இப்ப நடுவுல இந்த மனுஷனை என்ன செய்யணும்? இவன் ஒரு தாழ்மையின் கோலத்திலே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தாழ்த்தப்பட்டாலும் உயர்த்தப்பட்டாலும் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தால் கொஞ்சம் அபேஸ் என்று இங்கு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. நான் தாழ்விலும் கற்றுக்கொண்டேன், தாழ்விலும் வாழ கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிலும் இருக்கிற பொழுதும் மனரம்யமாய் உயர்விலும் நான் வாழ கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு வறட்சி, ஒரு பற்றாக்குறை, ஒரு தேவை, இவைகள் வழியே கர்த்தர் நடத்துகிற பொழுது அநேகர் நினைத்துக் கொள்வார்கள் இது சாபம் என்று. இல்லை, தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் கர்த்தர். ஏன் தரித்திரம் அடைய செய்கிறார் என்றால், உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய கனம் மதிப்பு தெரிய வேண்டும், ஒரு செழிப்பினுடைய மதிப்பு தெரிய வேண்டும். ஏன் ஈசாக்கை பஞ்ச காலத்துல நடத்தினார்? ஏன் ஆபிரகாமுடைய நாட்கள் அல்லாமல் ஈசாக்கு ஒரு பஞ்சகாலம் வருகிறது? தேவனை தொழுது கொள்வதற்கு எதுவுமே சகலமும் நன்மைக்கு அதை நடைபெறுகிறது, ஒன்றும் குறைபட்டு போவதில்லை. இங்கே குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும், ஆண்டவரை தேர்தலுக்கு ஒரு நன்மையும் குறைபடும், பல நன்மை இருக்கிறது. அதுல முதலிலே நாம் ஒரு பற்றாக்குறையின் வழியாகத்தான் இந்த மனுஷனை காணப்படுகிறோம். Through the word of God we can understand first this man was created. கர்த்தருடைய வார்த்தையின்படி முதலில் இந்த மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டார். ஆதாம் ஐயா சிருஷ்டிக்கப்பட்டார். அதன் பிறகுதான் சகல விதமான வீழ்ச்சியங்கள் வருகிறது. அதன் பிறகுதான் தண்ணீர் தேசத்துல பாய்கிறது அந்த தோட்டத்துல. அப்போ ஆகாரத்துக்கும் தண்ணீருக்கும் அந்த மனுஷன் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அதன் பிறகுதான் தோட்டத்தை பண்படுத்தும்படி மறுபடியும் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறான். முதல்ல கிழக்கு ஏதேன்ல இருக்கிற மனுஷனை 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப கிழக்கு ஏதேன்ல அவனுக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அது ஒரு அடங்கி இருக்கிற காலம். அதனால சொன்னேன், ஆதாம் சாதாரணமான மனுஷன் இல்லை, கர்த்தருடைய கருத்துல அடங்கி இருந்த ஒரு மனுஷன். அந்த முதல் சிருஷ்டி எதுவுமே பார்க்காததே இல்லை, எல்லாம் பார்த்தது. வறுமையும் பார்த்தது, பற்றாக்குறையும் பார்த்தது, தாழ்மையும் பார்த்தது, வறட்சியும் பார்த்தது. பசி எடுக்காதா? மனுஷனுக்கு பசி எடுக்கும். கொண்டு வந்து கிழக்கு ஏதேன்ல கர்த்தர் கொஞ்ச காலத்துல வைக்கிறான். 30 ஆண்டுகள் தச்சனுடைய வீட்டிலே அவர் தச்சனுக்கு மகனாய் இருந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். எலியாவின் கீழ் அடங்கி இருந்த நாட்கள் அநேகமான ஆண்டுகள். ஒரு காலகட்டம் வருகிறது, அவர்கள் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் அவனை அடுக்கி வைக்கும். 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை மோசேக்கு, 40 ஆண்டுகள் எத்திரோ வீட்டில வனாந்தர வாழ்க்கை மோசேக்கு, மீதி 40 ஆண்டுகள் தேவ ஜனங்களோடு கூட இருக்கிற ஆண்டுகள், 120 ஆண்டுகளிலே பிரிச்சு போட்டு சொல்லுங்க.
பார்வனுடைய குமாரத்தின் மகனாக எண்ணப்படுவதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தேவ ஜனங்களுள் உபத்திரவத்தை அனுபவிப்பதற்கென்று வனாந்திரத்தில் இருப்பதையே அவன் நலம் என்று தெரிந்து கொண்ட மனுஷன் மோசே என்று வேதம் சொல்லுது. ஏன் இருக்கிறத விட்டுட்டு வர்றது? இது தியாகம் அல்ல, அதுதான் வழி. தேவன் வழி நடத்துகிற பொழுது எல்லா பெண்ணையும் விட்டு விட்டு இந்த மரியாதை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? திருமணம் செஞ்சு ஓராண்டு தாம்பத்திய வாழ்க்கையே இல்லை, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த திருமணமான ஓராண்டுதான் இந்த ஈர்ப்பெல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லுவான் மனுஷன் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. அப்படிதான் சொல்லுகிறது. கல்யாணம் புதுசுல ரொம்ப ஈர்ப்பு சக்தி இருக்கும். நான் நிறைய பேர் நடைமுறையில நான் பார்க்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னதான் ஈர்ப்பு சக்தி இருந்துதான் அது கடைசியில கல்யாணத்துல முடியுது. அது பிறகு கல்யாணத்துக்கு அது வேற இடத்துல இருக்கும், இது வேற இடத்துல இருக்கும். நடைமுறை ஆய்வு ஒரு இப்படி சொன்னாலும் அதை போய் ஆய்ந்து பார்த்தால், உள்ள போய் பார்த்தால் இதுதான் உண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அவனுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது அந்த பெண் கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் யூஸ் த்ரோ மாதிரி ஆயிடும். அவனும் சரியா அந்த பெண்ணும் சரி. இல்ல, எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு காலகட்டம் இந்த மனுஷன் நன்றாய் பதப்படுத்தப்படுது. பற்றாக்குறையிலே அந்த கனிகள் இல்ல சாப்பிடுவதற்கு. அதன் பிறகு அவனை கொண்டு வருகிறார். 16ஆம் வசனத்துலதான் அவனுக்கு அருள் செய்யப்படுகிறது. உருவாக்குறது எப்போ? சாப்பிட கொடுக்கறது எப்போ? 16ஆவது வசனத்துல. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்ல, தோட்டத்தில் இருக்கிற சகல விரிச்சது கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மைக்கு தீமை அறியத்தக்க விரிச்சது கனியும் புசிக்க வேண்டாம். இதை புசிக்கிறனால நீ சாகவே சாவாய். அதன் பிறகு முதல்ல சாப்பாட்டுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு துணையை உண்டாக்குவது நல்லது என்று கர்த்தர் நினைக்கின்றார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இவனுக்கு எப்பொழுது சுபிட்சம் கையில் வருகிறதோ இனி தனியா இருப்பது நல்லது. கூட நட்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதல்ல வறட்சி, அதன் பிறகு திரட்சி, அதன் பிறகு மலர்ச்சி, அதன் பிறகுதான் ஒரு துணை கர்த்தரே கொடுக்கிறார். நம்ம ஆட்கள் என்ன செய்யறான்? எது இருக்குதோ இல்லையோ வேலைக்கு போற பொண்ணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு துறவா பார்த்துக்கலாம். ஆதாயமான காலகட்டம் ஆயிடுச்சு. இப்போ சந்தர்ப்பவாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏதாவது மேன்மை தருக்கிறதா என்று பார்த்தா அதுல போய் சிக்கிக்கும், அதுல போய் போவது கொள்கிறான். நானே போய் வலிய வாலண்டியரா போய் மாட்டிக்கிறான். வேதம் என்ன சொல்கிறது என்றால், புருஷன் குடும்பத்தை போஷிக்கிறமா இருக்கணும். கிறிஸ்து சபையை போஷிக்கிறது போல புருஷன் போஷிக்கணும் இருக்கும். அதனாலதான் ஆதாமுக்கு முதல்ல இந்த பகுதியில கொடுக்குறார். கொஞ்சம் வறட்சி தான் தெரியணும் தம்பி உனக்கு, எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு. கர்த்தரை தொழுது கொள்ளலாம் அப்படியே நிரம்பி வழியணும்னு நினைக்காத, அது நிரம்பும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எப்பக்கத்திலும் நீ நெருக்கப்படுவாய். எல்லாம் இருந்தே கஷ்டப்படுவான், ஒண்ணு இல்லாதவன் என்ன ஆவான்? ஒண்ணும் கஷ்டப்படுவான். அதனால திருமணத்துக்கு மிகவும் தேவையானது எது என்று கேட்டால், பணம் என்பது உலகம் சொல்லும். முதல்ல மனம் நல்ல தெளிவா இருக்கும். விசுவாசிகள் இப்படி இருக்குதான் திருமணம்னா அது உடஞ்ச திருமணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயோ வறட்சி இருக்கிறது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, இல்ல, உனக்கு கர்த்தர் தருவார். ஆனா அதோடு கூட தருகிற பொழுது வேதனையை கூட்டா, அந்த வேதனைக்கு வழியே கர்த்தர் சொல்லுகிறார். வேதனை வருவதற்கான வழி என்னவென்றால், இதை புசிக்க நாளிலே நீ சாகவே சாக. நம்ம ஆளுக்கு அது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லி சாட்சி சொல்றவனுக்கு நிபந்தனை ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணு இருக்கா? கர்த்தர் கொடுத்தான்னு சாட்சி சொல்லுவான். சரி, இதுக்கு பின்னாடி ஏதாவது கட்டளை இருக்கா, இதுக்கு பின்னாடி நிபந்தனை இருக்கா? தெரியாது. அதனால்தான் சில ஆசீர்வாதங்கள் மனிதன் விட்டு போய்விடுகிறது. பழத்தை சாப்பிடக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவ்வளவுதான், வேற எதையுமே இல்லை. இங்கதான் தோத்ததே காரணமே இங்கதான். அதன் பிறகு இந்த அம்மாவை உருவாக்குறார். என்ன செய்கிறார்? கர்த்தர் நல்ல நித்திரை தருகிறார். கல்யாணத்துக்கு முன்ன நல்ல ரெஸ்ட் கொடுக்குறார். கர்த்தர் பாடி சரீரத்துக்கு நல்ல ஓய்வு கொடுக்குறார். நீங்க எப்பொழுதுமே கர்த்தர் அமர வைக்கிறார் என்றால் தெரிந்து கொள்ளுங்க, ஒரு பெரிய ஓட்டம் உனக்கு உண்டு. நல்ல இருக்கிறப்போ நல்லா சமைச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறப்ப திடீர்னு கர்த்தர் எழுந்தருளி சொல்லுவார், உபவாசி. கொஞ்ச நாள்ல இது தெரியாது, அப்பெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல தெரியாது. என்னத்துக்கு உபவாசி சொல்றாரு தெரியாம உபவாசி. ஆனா அப்போ ஒரு நாளடைவில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால், உபவாசித்து ஜெபிக்க சொல்லுகிற பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ பெரிய ஒரு யுத்தம் இருக்கிறது.
ஏதோ ஒரு சோதனை சந்திக்க வேண்டியதா இருக்கும், ஒரு வேதனையின் பாதை கடந்து போவதா இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவதற்காக உபவாசிக்க சொல்லுகிறார், செபிக்க சொல்லுகிறார், நமக்கு கர்த்தர் பயிற்றுவிக்கிறார். அதுவும் சோதனையோ வேதனையோ அல்லது ஜெயிக்க வேண்டிய காலங்களோ யுத்த காரியங்கள் எல்லாம் நம்ம லோக்கல்ல இருக்காது. உபவாசம் முடிஞ்சோன்னு ஒரு கால் வரும், சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வரும், ஃபிளைட் வரும். எல்லாரும் நினைப்பாங்க பரவாயில்ல பாஸ்டர் ஜெபித்தார் உபவாசித்தார், க்ளோஸா பழகிற விசுவாசி, நெருங்கி பழகிறவங்களுக்கு தெரியும். உபவாசம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றப்போ வெல்கம் டு நோ பாஸ்டர் உபவாசம் இருக்கிறாரு, ஐயா உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீங்க உபவாசிங்க உடனே ஃபாரின் போயிட்டீங்கன்னு இல்ல, இங்கதான் தப்பு நடக்குது. ஃபாரின் போறதோ எனக்கு இங்க இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம், எல்லாம் ஒண்ணுதான். அங்கே போய் சில காரியங்களை கர்த்தருடைய ராஜ்ய பாரத்திற்கென்று செய்ய வேண்டியிருக்கும். அது வேதனை இருந்ததா இருக்கும், சோதனை இருந்ததா இருக்கும், அதுலயே பெரிய பெரிய முட்கள் இருக்கும். அதை ஜெயித்துப்பதுக்கு தான் அந்த உபவாச கர்த்தர் இந்தியாவில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம்தான் புரிந்து கொள்ளும். எப்பொழுது கர்த்தருக்கு இளைப்பாறுதல் ஒரு ஓய்வு கொடுக்கிறாரோ, நீ நினைத்து விடாதே கதவு மூடப்பட்டு விட்டது என்று, அதுக்கு பிறகு ஒரு 2 மடங்கு ஓட்டத்தை கர்த்தர் வைக்கும். அத்தனை நாள் சாப்பிடாம இருந்தது எப்படி இருந்தேன் என்று தெரியாது, ஆனால் சாப்பிட புறப்பட்ட உடனே டபுள் மடங்கு வேலை வந்து கொண்டே இருக்கும். ஊழியங்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஒவ்வொரு வெள்ளான ஊழியங்களும் நான் கற்றுக்கொண்டதுதான் அதிகமே தவிர, கற்றுக் கொடுத்ததை காட்டிலும் நான் கற்றுக்கொண்டதும் கர்த்தரனுக்கு பயிற்றுவிக்க பாடங்கள் தான். ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார், இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. இந்த கூடா நட்பு என்பது ஒரு நிபந்தனை வைக்கப்படுகிற பொழுதே அது சம்பந்தப்பட்ட யார் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில தெரியும். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில தேவ சமூகத்தை விட்டு ஒழிந்து ஒளிந்து மறைந்து விடும். துரத்தப்படுகிற ஒரு அனுபவம், துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் வந்துடும். இந்த பெண்மணி வருகிறார்கள், இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியும். அந்த மாம்சத்துல இருந்து ஒரு எலும்பு எடுக்கப்படுகிறது, அதுதான் அந்த மனுஷியா வருகிறார். யாரு? ஏவா. இந்த மாம்சத்திலிருந்து வந்தவள் தான் ஏவா. அதனால்தான் ஆதாம் முதலில் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால். முதலில் உருவாக்கப்பட்ட ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, பிறகு உண்டாக்கப்பட்ட ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டால். அதனால் ஏவாள் ஆதாமிற்கு சிறியவள், வயதில் சிறியவள், அதே சமயத்துல அவளுக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவுள். ஏவாள் மட்டும் இல்ல, பெண்களை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த ஞானஸ்தானம் என்று வருகிற பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம். நாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். ஞானஸ்தானம். Because we are in spirit, we are one. But in flesh, we are different. சரீரத்தில நாம் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஆவியிலே ஒன்னா இருக்கும். ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய ஒரு ஐக்கியத்திலே ஒரே மனதோடு வந்து ஒரே சத்தியத்தை ஒரே போதகர் தலைமையில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல் மெய்ப்பர் பரிசுத்தாவியானவர், அவரே நல்ல மெய்ப்பராயிருந்து சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல கூடா நட்பு என்பது என்ன? கூடா நட்பு என்றாலே தேவன் தள்ளி வைத்த காரியத்திலே சம்பந்தப்பட்ட ஜனம் உங்களுக்கு வரும். அது தேவ சாயலாய் வரும். பிசாசு அப்படியே நாக்கு தொங்க போட்டு கொண்டு வரவில்லை, தலைவரி கோலம் சர்ப்பத்துக்குள்ளே புகுந்தது. பிசாசு ஆவியா இருக்கிறது, அந்த ஆவிக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. சர்ப்பம் தந்திரம் உள்ளது, தந்திரமுள்ள சர்ப்பத்துக்குள்ளே இந்த ஆவிக்குள்ளே புகுந்து சர்ப்பம் பேசினது. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். சர்ப்பத்துக்கு மனுஷ பாஷை தெரியுமா அல்லது மனுஷனுக்கு சர்ப்பத்தின் பாஷை தெரியுமா என்பதுதான் புதிய. சர்ப்பம் வந்து பேசினது, அதுவரை அது நடந்து வந்தது. சாபத்துக்கு பிறகு அது ஊர்ந்து போனது, எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏதேன் தோட்டத்தினோட ரகசியம், மிகப்பெரிய ரகசியம். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், ஏசாயால வாசிக்கிறோம். நீ தள்ளப்பட்ட பொழுது ஏதேனிலே உலாவின, காலின் கீழ் பதுமராகம் இருந்தது, புஷ்பராகம் இருந்தது, கோமேதகம் இருந்தது, வைரம் இருந்தது, வைடோரியம் இருந்தது.
எல்லா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அத்தனை விதலோகம் அந்த ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் முதல் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை காரியங்களும் ஏதேனில் இருந்தது என்று எசேக்கியேல வாசிக்கிறோம், ஏசாயால வாசிக்கிறோம். அது மத்தியில உலாவினம் தான் இவனுக்கு கீழே எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஆவியா இருக்கிற பொழுது யார் இதுல போய் பேசுகிறது? ஆவியானவர் பேசுகிறார். மனுஷனுக்குள்ள ஆவியானவர் எழுந்தருளி பேசுகிறார். வெறும் சத்தம் மட்டும் கேட்டதும் கேட்கும், அசரீராய் கேட்கும், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இதுக்கு அந்த தகுதி கொடுக்கவில்லை. இதற்கு தந்திரமான இது அப்படி பேசினா ஏவல் பயந்து ஓட்டுரும் பேய். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் அந்த மாதிரி பேசுறாங்க. வேற இது நிறைய அப்படிதான் இருக்கு. அடங்கி இருக்கிறதுன்னு தெரியாது. ஸ்திரீயானவள் அடங்கி இருக்க கடவுள் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புருஷன் இடத்துல வீட்டுல பேசி கற்றுக்கொள்ள வேண்டும். சபையில எதுவும் பேசாதீங்க. பொம்பளைங்க பிரசங்கம் பண்றதுக்கு நான் எதிராளி இல்லை. உபதேச இடத்துல வரக்கூடாது. உபதேச விஷயத்துல வரக்கூடாது என்று வேதம் சொல்லு. புருஷனுக்கு உபதேசம் சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. புருஷன் உபதேசத்தை கேட்டு வாழ்றதுதான் உனக்கு அழைப்பு. நீ கொஞ்சம் அடங்கி இருப்பது நல்லது. பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது வேதம் சொல்லுது. புரிந்து கொள்ளும். எஸ்தர் 1:22 வாசிக்கிறோம். கடைசி எஸ்தர் புஸ்தகம் 1வது அதிகார கடைசி வசனத்துல எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்குது. யூ மஸ்ட் பி எ ப்ரொவைடர். நீங்க பராமரிப்பாளராக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31 சொல்லப்படுது, குணசாலியான சரி பொருள் ஈட்டுகிற அளவுக்கு அவளுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தருடைய வேதம் கொடுக்கிறது. அவன் நிலத்தை வாங்குற அளவுக்கு அவளுக்கு வருமானத்துக்குரிய வாய்க்காலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறான். ஒரு வரவுக்குரிய வழியை கர்த்தர் உண்டு பண்ணுறான். அதனால பெண்கள் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்ல, அது எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க பாருங்க. வீட்டுல இருந்துன்னே எப்படி ஒர்க் அட் ஹோம் அப்பவே இருந்தது. இப்படிதான் சிருஷ்டிப்பினுடைய ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல 2 பேரும் பட்ஜெட் போட்டு வேலைக்கு போய் ஊழியம் பண்றன்னு போய் இல்லது ஊழியம் பண்றன்னு போய் அட்டூழியம் பண்ண போய் ஏதோ பண்ணி நாசம் போயிடும். worship அவன் புருஷன். The commitment, the burden falls on the husband's head to look after the family. Wife can be a helper. உதவிக்காரியாக பெண் இருக்கலாம். அதனாலதான் சொல்றது, நான் குடும்பம் வரைக்கும் பெண்கள் சொல்கிற ஒரு காரியம், உன் புருஷன் உழைச்சி போடுறான்னா வாழ்க்கை ஆசிரம். நீ உழைச்சி உன் புருஷனை காப்பாத்துறியா? அது ஒரு தினசாதான். அவனுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி மனைவி திராட்சை கொடியை போல இருக்குமா? கொடி எது ஒன்று சார்ந்து இருக்கிறது. கொடிக்கு பந்தல் தேவை இல்லையா? அது அவ்வளவு மென்மையா இருக்கிறதுன்னு அன்று அர்த்தம். இந்த கொடிக்கு ஒரு கோல் தேவை, ஒரு ஊன்றுகோல் தேவை. அப்பதான் கொடி அழகாக பறந்து மேலே போகும். கீழே விட்டாக்கா இடத்தை அடைக்கும். நிறைய பேர் காலில் மிதிச்சு அடிபட்டு போயிடும். நிறைய கொடிகள் இங்க பார்த்திருப்பீங்க. கொடி என்றாலே அதற்கு ஒரு கோல் வேண்டும். சும்மா படைக்கல ஒரு எலும்புல படைத்தாலும் அது பலவீனமான பாண்டம் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. அது வெவ்வேறு பகுதியில பலவீனம். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. சிருஷ்டிப்பின் ரகசியம். அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் சண்டை போட்டோன்னு, நான் வேலைக்கு போயிருந்தா சம்பளம் இப்பெல்லாம் எகிரி இருப்பேன்ல, நானும் வேலைக்கு போயிருந்தா எகிரி இருப்பேன்ல. வேலைக்கு போறது தப்பு இல்லை, அது அப்பே போறதுன்னு. சண்டை வந்தாதான் போவாங்க வேலைக்கு. நிறைய பேர் சம்பாஷணைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். புருஷனுக்கு பெஞ்சதுக்கு சம்பளம் சண்டை வந்தது. அப்ப சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி அன்னைக்கு பய மாற்றத்தும் இருக்கு. அதுக்கு அடுத்தருக்கு போற அளவுக்கு தான் அதுக்கு கெப்பாசிட்டி. ரேஸ் குதிரை மாறியெல்லாம் பண்ண முடியாது. சர்க்கஸ் குதிரை, பீச் குதிரை பீச்சுக்குள்ளதான் சுத்தும். ரேஸ் குதிரை அந்த ரேஸ்குள்ளதான் சுத்தும். பீச் குதிரையும் சர்க்கஸ் குதிரையும் ரேஸ் குதிரையும் மாறி வாழ்க்கையில் இருக்கிறாங்க. சிலது வியாபாரம் தான் பண்ண தெரியும். ஏதானாலும் சின்ன கடையை போட்டு உட்காந்துரும். சிலது வேலைக்கு போகும். சிலது வீட்டுலதான் இருந்து வீட்டை நிர்வகிச்சு அது வீட்டை பெரிய ஜாதியா மாற செய்யும். புருஷனை பட்டணத்தின் ஆசிரங்களிலே ஒளிமுக வாசல அமர்கிற பொழுது புருஷன் கம்பீரமா யோகா போல உட்காரணும். பேக் ஆபீஸ் நல்லா இருக்கு,
உட்காந்து பேசினுக்கிறப்ப 10 வாட்டி வீட்டுல இருந்து போன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்னையே எடுத்துக்கோங்க. பேக் ஆபீஸ் ஒழுங்கா இருக்கு தொட்டு ஃப்ரண்ட் ஆபீஸ் நல்லா பிரகாசமா இருக்கும். மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்தாக்கா, நிர்வாகம் நன்றாக இருந்தால் இந்த வியாபாரம் அல்லது நிறுவனமும் நன்றாய் செழிக்கும். நிர்வாகம் சரியில்லாவிட்டால் நிறுவனம் நொடிந்து போகும். குடும்பத்திலே பெண்ணுக்கு கொடுக்கிற உரிமை பெரியது, அவரும் அதிகம். இதுதான் சிற்றிப்பின் ரகசியம். இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. சரி, இது நடுவுல எப்படி மிஸ் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு கர்த்தர் உங்க வாழ்க்கையில தள்ளி வைக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சோதனை இருக்கு. மொத்தமா சொல்லப்படுது துர்மார்ப்பன ஆலோசனும் பாவியோட வழியில் எல்லாம் பரியாசக்கார கருமத்தில் உட்காரம். ஆனால் சங்கரிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், பாவிகளுடைய சவகாசம். நீ வர நாட்டுல உங்க இடத்துல அப்படியே வந்து கை கோர்த்து கொலாவா வருவாங்க. ஏன்னா நீங்க ஜெயம் எடுக்க போகிறீங்களா? நீங்க ஜெயம் எடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்துடும். ஐயோ, நான் இப்படி சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்லிட்டேன், நம்ம மறுபடியும் கொண்டாடுவோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறதுக்குள்ள உங்களுக்கு கொண்டு தேவ சாயலற்றது உங்கள் வாழ்க்கையில வரும். இது கர்த்தருடைய சாயலை இவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டாங்க. இங்க தேவ சாயலற்ற அந்த சர்பத்தினுடைய சாயல் நன்றாக தெரியும். மிருக சாயல். வாழ்க்கையிலே சில சமயத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவோம், நம்ம இப்படிதான் வாழ வேண்டும். நம்முடைய உபதேசத்தை வைத்து சொல்லுகிறேன். இந்த உபதேசத்துக்கு வெளியில் இருக்கிற வருகிறவனே வீட்டுல சேர்க்காதன்னு வேதம் சொல்லுவோம். அவ்வளவுதான் சொல்றாரு. இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன் தேவ தூதனா இருந்தாலும் சரி, அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. இந்த வீடு என்று சொல்லுகிற பொழுது இருதயத்தை குறிக்கிறது. இந்த உபதேசம் என்பது சபையை ஸ்திரப்படுத்து, நாட் த பில்டிங், த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறதை காணப்படுது. இது வந்து என்ன சொல்லுகிறது? தேவன் உனக்கு இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்றது உண்டோ? எப்படி? கர்த்தருடைய நாமத்துல தான் வரும். ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நாங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இந்த தேவனுடைய வார்த்தைய தேவ சாயலற்ற ஜனங்களுக்கு ஆதாம் சொல்ல வேண்டியதை, அதாவது ஆதாம் சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா அவர் எல்லாம் உருவாக்குற பொழுது இருந்தார். சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று அந்த மனிதனுக்கு தெரியும். ஏன்னா பேர் வச்சதே அவர் தானே. இப்போ தாத்தா பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து செழித்து வருகிற பொழுது பெருமைக்காக பெருமைப்பட்டு சொல்லுவாங்க. பெருமைன்னா ஒரு சந்தோஷத்துக்கு சொல், அகப்பாவத்தில். ஏய், உனக்கு பேர் வச்சதே நான் தானே, எதனா பண்ணிட்டு இருக்கான், கப்பு வாங்கு, அந்த மெடல் வாங்கு, இவ்வளவு மார்க் எடுத்தேன், இங்க வேலை செய்யறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ திரைக்கடலோடி திறந்தெடுகிற பேராண்டியா இருந்தாலும் பேத்தியா இருந்தாலும் உனக்கு பேர் வச்சதே நான் தான். அவனுடைய ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறது. பேர் வைக்கிற பொழுது என்று சொன்னால் எல்லாம் உருவாக்குற பொழுது அவன் இருந்தான். உனக்கு பேர் வச்சதே நான் தான். அப்போ உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வார்த்தை ஏவாள் இடத்துல வருகிறது, ஆதாம் அந்த இடத்துல. ஒண்ணு, ஆதாம் இந்த பெண்மணி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கூட வைத்திருக்கணும். அதனாலதான் எப்பவுமே ஜாக்கிரதை உருவாக்கி குடும்பம் நடத்தணும். அது போன் எல்லாம் நோண்டி பாக்குறதெல்லாம் அது நம்ம ஊர் வழக்கம். நம்ம ஊர் இல்ல, உலக வழக்கமே அப்படி ஆயிடுச்சு. புருஷன் தூங்கி ரொம்ப போன் எடுத்து நோண்டி பாக்குறது, யார் மெசேஜ் கொடுத்தா, என்ன பண்ண, நிறைய. சரி, தெரியாதவன் பிரச்சனை இல்லாதவனுக்கு அது பிரச்சனையாகும். ஆனா உண்மையிலேயே வில்லங்கம் பண்றவன் மாற்றவன் எல்லாம் நிறைய இருக்கும் அதுல. அதனால நம்ம நாங்க 2 போன் வச்சிருப்போம். ஒண்ணு எங்கேயாவது வச்சிருப்போம். ஒரு மனுஷன் அப்படி ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் விசுவாசி ஒரு குறிப்பிட்ட நாட்டுல. ஒரு போன்ல பரிசுத்தம்லாம் இருக்கிறோம், இன்னொரு போன்ல ஒரு குடும்பமே நடத்திட்டு. இன்னொரு போன் இருக்குதுன்னு போய் அதாவது செத்து பிடிச்சோடனே அதுக்கு தனியா சார்ஜரு எல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தா ஸ்கிரீன் ஓபன் பண்ண முடியல. அப்புறம் கடையில கொடுத்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணி பார்த்தா, ஐயோ அந்த போன்ல எங்கேயோ போயிடுச்சு ஐயாவோட வாழ்க்கை.
அது தனியா மெயின்டைன் பண்றான். போன்லயே ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான் பணத்தை. அந்த போன்ல அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. போன் அக்கௌண்ட் மட்டும் இல்ல, இமெயில் அக்கௌண்ட், ஜிபே, அது இதெல்லாம் இல்ல, பேங்க் அக்கௌண்டே தனியா வச்சிருக்கான். அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றான். இந்த போன்ல இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றான். அந்த போன்ல அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றான். நம்ம விசுவாசி செத்துட்டான் ஹார்ட் அட்டாக்ல. படுத்தா ஏஞ்சிக்கல. போன் அழுதுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்தா அந்த பெண்மணி உடைந்து போனார். ஏவாள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஒரு காரியம் உங்களுக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில எல்லா பகுதியிலும். சின்ன வயசா இருந்தாக்கா அந்த காதல் லீலைகள் எல்லாம் வேதம் கண்டிக்கிறது இல்லையா? வயதானோன்னு திருமணத்தை நிர்பந்திக்கிறது இல்லையா? திருமணம் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு. திருமணத்துக்கு பிறகு வேசித்தனம் வராதிருப்பதற்கு வேதம் கண்டிக்கிறது. திருமணத்துக்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நிர்பந்திக்கிறது. ஒரு காரியம் செய்ய சொல்லுகிறது, ஒரு காரியம் செய்யாதுன்னு சொல்லுகிறது இல்லையா? பிள்ளை வளர்த்த பிறகு அது ஒரு பெரிய ப்ராசஸ். பெத்தெடுக்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு ஒரு பகுதினா அது ஒரு விஷயம்னா, பெத்தெடுத்த பிறகு வளர்க்கறது ஒரு பெரிய காரியம். அதுல செய்ய தகுந்தவைகள் இருக்குது, செல்லம் கொடுக்காதுன்றது இருக்கு, ரொம்ப அவனை சிச்சிக்காதன்னு இருக்கிறது, ஓரளவுக்கு சிச்சி ஆனா பார்த்து சிச்சி, சிச்சிக்காத மட்டும் இருந்துடாதெல்லாம் இருக்கு இல்லையா? செய்ய தகுந்தவைகள் செய்யத்தகாதவைகள் இருந்து கொண்டே இருக்குது எல்லா விஷயத்திலுமே. பெண் எடுக்கிறதுல இருந்து, பெண் கொடுக்கறதுல இருந்து, பெண்ணை திருமணம் செய்யறதுல இருந்து, பிள்ளை கொடுக்கறதுல இருந்து, பிள்ளை பெற்றெடுக்கிறதுல இருந்து, பிள்ளை வளர்ப்புல இருந்து, எல்லாவற்றிலும் ஒரு செய்யத்தகுந்தவை செய்யத்தகுந்த அப்படியே இருக்கும். அது போல இந்த பெண்மணி சந்திக்கப்பட வேண்டிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. தேவ சாயலற்றதை விசுவாசி, ஆதாமா இருக்கட்டும், ஏவலா இருக்கட்டும், தேவ சாயலற்றது இடத்துல போய் சத்தியத்தை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை, தேவ வார்த்தை ரகசியமா வைத்துக் கொள்றீங்க. தேவ சாயலற்றது கிட்ட போய் பேசுவதற்கு அந்த ஊழியம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். கடலை பார்த்து இறையாறு என்று சொல்லுகிற அந்த அதிகாரமும் அருகதையும் அவங்களுக்கு அங்க இல்லை. மகிமை மூடி இருக்கிறது. ஒண்ணு அவங்களுடைய மதிப்பை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய மதிப்பை உங்களுக்கு தெரிந்தால்தான் கனத்தை சமுதாயத்தை சுதந்திரிக்க முடியும். You must be aware about your own value. Then only you can able to win the honor in the society. நிறைய பேர் சொல்லுவான், எனக்கு யாரும் கனம் பண்றது இல்லை, வீட்லயும் மரியாதை இல்லை, வெளியும் மரியாதை இல்லை. உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரியல. உங்களுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள தவறுகிறீர்கள். உங்களுடைய மதிக்கேடானது மதிப்பை குறைய பண்ணுகிற சில சிலுமிசங்கள் இருக்கும் வாழ்க்கையில. இந்த பலவீனத்தை மேற்கொண்டிருக்க மாட்டான். வயசாயிருக்கும், 7-7 வயசாயிருக்கும், ஆனா சின்ன பையனை போல ஒரு இச்சைக்குரிய காரியங்கள் இருக்கும். அதை மேற்கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு எங்கிருந்து மதிப்பை எங்கிருந்து உயர்த்தப்படும், எங்கிருந்து கனத்தை சமுதாயத்தை சுதந்திரிக்க முடியும், எங்கிருந்து வீட்டுல சுதந்திரிக்க முடியும், எங்கிருந்து சபையில சுதந்திரிக்க முடியும்? இதெல்லாம் பணம் செய்யக்கூடாத காரியங்கள் நான் சொல்லுகிறது. உங்களுக்கு கூடா நட்பு என்று சொன்னால் அது எப்படி என்றால் இவன் அவன் என்பதல்ல. தேவன் ஒரு காரியங்களை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் தள்ளி கொண்டே வருகிறது. வியாபாரம் செய்கிற காரியம் முதல் கொண்டு யாரை நீங்க கூட்டாளியை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரத்துல நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும், யாரத்துல நட்பு வைக்கக்கூடாது. ஒரு பெண் விதவையானல் எப்படி இருக்க வேண்டும், விதவை இப்படி இருப்பார், விதவையை இங்கு வைத்து நீ பராமரிக்கணும், இங்கு சேர்க்க கூடாது. ஒரு பெண் இடத்துல நீ எப்படி பேச வேண்டும், ஒரு ஆண் இடத்துல எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ளக்கூடாது, எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது, எல்லா இடத்திலும் ஒரு கண்டனத்துக்குரிய காரியம், ஒரு நிர்பந்திக்கப்படுகிறதும் ஒன்று செய்ய தகுந்தவை இருக்குது, செய்யத்தகாதவை. செய்யத்தகாதவைகளை நிறைய ஜனங்கள் செய்வார்கள். நிறைய ஜனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்கிற ஒரு காரியம். பாவியாகிய மனுஷன் பெரிய நன்மை கெட்டு போடுவான். மனசுல ஆழத்தில் எண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இளம் பிள்ளைகள், கன்னிகைகள், வாலிபர் இருப்பீர்கள் என்றால் திருமணத்தை அப்படி அலட்சியமா ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதே சமயத்துல சம்பந்தம் பண்ணுகிற இடத்துல பெரியவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், ரட்சிக்கப்பட வைத்து விடலாம் என்று சொல்லி எதையாவது துஷ்பிரயோகம் செய்து விடாதிருங்கள். அநேகர் மாயை நம்பி வரும் கிருபை போக்கடிக்கிறார்கள் என்று யோனாவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவர்களுக்கு தான் ஜபத்தின் மீது அதிக நம்பிக்கை.
வார்த்தை மீது நம்பிக்கை இருக்காது, சத்தியத்தின் மீது நம்பிக்கை இருக்காது. தங்களுடைய ஜபத்தின் மீது அதிக நம்பிக்கை, அல்லது ஜெபித்து எப்படியாவது அவர்களே ரட்சிப்புக்குள்ள வரவழைத்து விடலாம். அந்த விஷப்பரீட்சைக்குள்ள போகாதீங்க. கூட நட்பு என்று சொல்லுகிற பொழுது யோசேப்பாத்துடைய காலத்துல நீங்கள் வாசித்தா தெரியும். நல்ல மனிதன், உபவாச கூட்டம் வைக்கிற, உபவாசம் செய்கிற மனுஷன், யுத்தம் வருகிற பொழுது துதியை ஏறெடுக்கிற மனுஷன், ஆசார்களை ஆதரித்த மனுஷன், கோயில்களுடைய தேவனுடைய ஆலயத்தினுடைய கதவுகளையும் கட்டுமுட்டுக்களை எல்லாம் பராமரித்து மெயின்டைன் பண்ண பராமரித்து வந்த மனுஷன், ஆலயத்திலே ஆசார்களை எழுப்பின மனுஷன், தேசந்தோறும் வேதாகமத்தை பிரமாணங்களை போதிக்கும்படி ஆசார்களை எழுப்பி லேவி கோத்திரத்தை ஆதரித்த மனுஷன். யுத்தத்திலே 2 ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார். இவனுடைய உத்தமத்தை பார்த்து. யுத்தம் வந்தா என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்துக்கு பயிற்சிக்கு போவார்கள், அல்லது ராணுவத்தை அதுதான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த மனுஷன் யுத்தம் என்று வந்த உடனே தேவனுக்கு துதி செலுத்த ஆரம்பித்தான், தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க ஆரம்பித்தான், ஆசலை எழுப்ப ஆரம்பித்தான், எல்லாம் செய்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆயத்தத்தை செய்தான். கூடுதல் காரியம் என்ன செய்தான் என்றால், ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இவன் எல்லாவற்றையும் செய்தான். பூமிக்குரிய ராஜ்யத்தை எளிதில் சுதந்திரித்தான். யோசேபாத்தினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி. யோசேபாத்துக்கு யுத்தம் வந்தது ஒரு மிகப்பெரிய விசுவாசியினுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பாடம். உங்கள் வாழ்க்கையில இப்பதான் யுத்தத்திலே போகிறீர்களா, உங்களுக்கு ஜெயம் எடுத்து வந்த உடனே ஆகாப் என்ற ராஜாவிற்கு இவன் சம்மதியாய் போய்விடும். யோசேபாத்துடைய மகனே ஆகாப்புடைய மகளுக்கு, அதாவது எசபேல் ஆகாப்பு தெரியும். இப்ப எசபேல் ஆகாப் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னாருடைய புருஷன் சொன்னா தெரியும். அந்த மாதிரி எசபேல் அம்மா. ஆகாப்னா ஏதோ உத்தம அல்லது கொஞ்சம் துன்மார்க்கம் நினைப்பீங்க. அப்படி எசபேல்னா எல்லாருக்கும் தெரியும். எசபேலோட வீட்டுக்காரர் அந்த அம்மா, அவர் மிஸ்டர் ஆகாப். அவங்க வீட்டுல போய் சம்பந்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன அதுதான் தெரியாது என்ன நடக்கணும். அந்த இடத்துல பிள்ளைகளை நம்ம சொல்றோம், காதல் வசப்படாதீங்க, அது பண்ணாதீங்க. இது பெரியவர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு போதை. வசதியான வீடா பார்த்து போய் பூந்துடலாம். அதாவது இவனுக்கு வசதி இருக்கு, இவன் அதை பார்த்து போறதுல சில பேர் தாழ்ந்துருக்கனே பார்ப்போம். ஏன்னா இவன்கிட்ட நிறைய கோலம் இருக்கு, அவனுக்கு நினைப்ப அப்படி. சில வாழ்க்கையில சில சௌகரியங்களும் சொகுசுகளையும் வாழ்க்கையிலே கண்டிராத ஜனங்கள் அந்த சௌகரியத்தையும் சொகுசையும் பார்த்து தன்னை விற்று போடுகிறவர்கள் உண்டு. வரப்பு அடிமையா தான் வருவான், அடிமையாகத்தான் வரான். அந்த அதிகாரம் பண்ணாலும் அவனை 2 தட்டு தட்டலாம் அந்த பணத்துல, தப்பு இல்லை. சில சமயம் அப்படி உள்ள நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளே அடிமையாக்கி விடுறோம்னு இருக்கும். கூட நட்பு. கடைசியில யோசேபாத்து அசிங்கப்பட்டதும் தேவையில்லாத யுத்தங்களுக்கு போனதும் ஐயோயம்மான் அலறி கொண்டு வருகிறதும் இதுதான் மிஞ்சிதை தவிர யோசேபாத்துக்கு எதுவும் நிம்மதி இருந்ததாக காணப்படவில்லை. துதி இருந்தது, ஜெயம் இருந்தது, சாட்சி இருந்து, எல்லாம் கூட நட்பு. இந்த இடத்துல தேவையில்லாத போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிற மகிமை இழந்து இந்த பழத்தை தின்னு இன்னமா சாப்பிட்டு அது கொஞ்சம் கொடுத்து கடைசியில துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. மனுஷனை தேவன் நல்ல விதத்துல கர்த்தர் வைக்கிறான், அவனும் பல உபாதைகளை தேடிக்கொள்ளுகிறான். கூட நட்பு புரிந்து கொள்ளுங்க. எதையோ கர்த்தர் செய்யணும்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட, அது சம்பந்தப்பட்ட ஜனங்களை உற்சாகப்படுத்தாதே. பரிசுத்தவான்களை எல்லாம் கை நீட்டி அடிக்கிறவங்க, பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறவதை போல காணப்பட்டாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர்களே ஒரு 100கணக்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை வைத்திருக்கிறான். ஆனா உத்தம அபிஷேகம் பெற்றவனே கை நீட்டி அடிக்க துணிகிறவன். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறவனா இருக்கிறானா, பரிசுத்தாவினுக்கு விரோதமாய் பேசுகிறவனா இருக்கிறானா, அவன் வீட்டுல சம்பந்தம் பண்ணாங்க. அவன் எவ்வளவு பெரிய கொடி சம்பந்தம் சரி, அவன் ரோட்டுக்கு வந்துருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுடைய எல்லா வாய்தாக்களுக்கும் வம்புகளுக்கும் துப்புகளுக்கும் வழக்குகளுக்கும் நம்ம போய் நிற்க வேண்டியதா இருக்கும். சம்மந்தி ஆயிட்டோம் இல்லையா? அவனுடைய இதுதான் நீங்க பார்க்கணும், அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது. நீங்க பெற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? அவனும் தேவனுடைய மனசன்தான், தேவனுடைய வம்சத்துல வரவன் தான். இஸ்ரேல் ராஜா, இவன் யூத ராஜா. பின்ன இந்த மாதிரி நெருக்கப்படுகிற உபதேசம், இந்த மாதிரி கடிந்து கொள்கிற உபதேசத்துல இருந்த நீங்க அவன் கிருபன் சுத்தி இருக்கிறோம். பின்ன போனா சத்தியத்தை பத்தி கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு கிடையாது. அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட போய் சம்பந்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இது தெரியல சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஆசீர்வாதம் பெருகிறது ஒரு காரியம் என்றால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை.
அது கீழ்ப்படுத்தல் மூலமா தான் ஆசீர்வாதம் பெறுகிறீங்க. அதே கீழ்ப்படுத்தல் மூலமாய் சில ஜனங்களுக்கு அல்ல, பல ஜனங்களுக்கு நீ கதவை சாத்துகிறமா இருக்க. உன் ஜீவியம் ஒழுங்கா இருந்தா கர்த்தரை கதவு சாத்துவான். உன் ஜீவியம் வந்து அற்ப காரியத்துக்கு நீங்க இச்சிக்கிறவரா இருந்தா கதவு கர்த்தர் சாத்த மாட்டார், விட்டுருவார். தேவன் தானே இது தடுத்திருக்க வேண்டும். நீ உன்னை காத்துக்கொள்ள தவறிட்ட. அதனாலதான் இந்த மனுஷனை நீ சந்திச்ச, இந்த மனுஷனை நீ சந்திச்ச. திராட்சை தோட்டத்தாலே போலாமா? நம்ம போன தொட்டு தானே உன் கண்ணில் அந்த காசால அந்த பெண்மணி பட்டேன். எங்கன்னா சில்லறை வாங்க போறான்னு ஒரு வாட்டி டாஸ்மாக்ல பார்த்துட்டேன். ஒருத்தனை நல்லா கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டேன், உள்ளது வெளில வர்றது. நம்மால் நல்ல மனுஷன் வந்தோன்னு என்கிட்ட வாய் ஊதி கட்டுறேன் அப்படி. இப்ப ஏன் இல்ல பாஸ்டர் நீங்க நான் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணுமே சொல்லியே, சில்லறை எங்கேயும் கிடைக்கல, அதனாலதான் வாங்க போனேன். எது டாஸ்மாக்ல கொடுப்பாங்க, சில்லறை தருவாங்க, இல்லைன்னு சொல்லுவேன். எப்படின்னா முதல் பழைய பாவம் எனக்கு தெரிஞ்சவன் போன 2000 ஒருத்தர் சில்லறை, அந்த சில்லறை வாங்கிட்டே இருந்தாலும் என்னை பார்த்தோன்னதான் வாங்கியிருக்கு. ஐயோ பாஸ்டர் வந்ததுக்காரு, அவருக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் பார்த்து போயிருக்கான். பிரியமான தேவனுடைய ஜனமே, சில இடங்களுக்கு நம்ம போனால் சில பழைய பாவிகளை நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப தெரிந்து கொள்ளுங்க, ஆதாமோடு இருந்திருந்தா நம்ம அந்த சர்ப்பத்தை பார்த்துக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. யோசை பார்த்து கொஞ்சம் மனசுல இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா ஆகாப்போட சம்பந்தம் பண்ண வேண்டிய அவசியமும் வந்திருக்காரு. தேவன் எல்லாத்தையும் தர வல்லவர். நல்ல வசதி, நல்ல ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பத்துல நல்ல வசதியாய் செழிப்பாய் நம் பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்வோம். சத்தியத்துக்கு நீங்க கீழ்படிக்கிற பொழுது இந்த கல்யாணத்துல மிஸ் ஆயிடும் சார். ஏன்னா கூடா நட்பு கோடி பிரச்சனை கொண்டு வரும், தெருக்கோடிக்கு நம்ம கொண்டு போய் விட்டு விடும். விமான தேவனுடைய ஜனமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ சாயல்ன்றது வரும், வராது இருக்காது. ஏன்னா இப்ப ஆன்மீகம் இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் பகுதியில வருகிறீங்க, இந்த ஆராதனை அநேக கட்டுகளை கற்று உடைத்திருக்கிறார், விடுதலை கற்று கொடுத்திருக்கிறார். இனி செழித்து செழித்து மேலே வருவீர்கள். அதன் பிறகு கர்த்தரை எப்படி தொழுது கொள்வீர்களோ அதை பொறுத்தவங்க ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறதும் நிர்மூலமாகும். சத்தியம் சத்தியம் சத்தியம், கிருபை கிருபை கிருபை. ஓகே, ஐ ஆம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் கிரேஸ். கிருபைக்கு நான் எதிரானவன் அல்ல, கிருபை தான் எல்லாம் செய்யுது. நல்லா இருக்கு பாடுறதுக்கு, ஐயோ ஐ லைக் தட் சாங், ஐ லைக் கிரேஸ். கிருபை என்பது ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஆனா கிருபையும் சத்தியம் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். கிருபையில வந்த நீ சத்தியத்துல வளர போகிறார். சத்தியத்தை வளர்ந்த நீங்கள் தான் விடுதலையோடு ஆராதிக்க போகும். மேசை மீது இருக்கிறாப்போ ஒரு பகுதியில நீங்கள் ஒழுங்கா வந்தாதான் மேசை மீது இருக்கிறாப்போ, இல்லைன்னா துணிக்கைகளும் திறனும் வேற சொல்லுகிறது. அதனாலதான் நான் சொல்றது, எந்த நாட்டுல போனாலும் எங்க வீட்டுல இந்த நம்ம இந்த இருக்கிற இடத்துல இருந்தாலும் வெளிநாடா இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை. எதுவா இருந்தாலும் மேசை மீது இருக்கிறப்போ எனக்கு வந்துடும். ஐ நோ wherever I am, I will come on by the grace of God, by the truth of God, by the power of God. நமக்கு சத்தியம் கரெக்டா தெரியும். மார்க்க தப்பின நிச்சயமா இருந்தாதான் பிரச்சனை. எதுக்காவது இச்சித்தாதான் பிரச்சனை, நாக்க தூக்குனாதான் பிரச்சனை. நம்ம பத்திரதும் கட்டளையிடப்படாவிட்டா நம்முடைய அக்கௌண்ட்ல எதுவும் வராது. அவ்வளவுதான். நம்ம அங்கேதான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது. அது தெளிவு இருக்கிற பொழுது எதை பத்தியும் கவலைப்படுறது, வாழ்க்கையை லகுவா போறதுக்கான வழி சொல்றேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே ஆசீர்வாதம் நீங்கள் தகர்த்தெறிய வேண்டிய காரியத்தை பொறுத்திருக்கிறது. கூடா நட்பு எல்லாம் கர்த்தருக்கு எதிர்மறையாதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனாலதான் சொன்னேன், வாய்ப்பே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்காது இருக்கிறவங்க ஞானம். எனக்கு நல்லா தெரியும், அவனை போய் பார்த்தா இப்படியாவது சொல்லுவான், ஏன் நம்ம அந்த அலுவலுக்கு போகணும், ஏன் நம்ம அந்த காரியத்துக்கு போகணும், ஏன் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும், ஏன் நம்ம அவனை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். 2 வாட்டி நீங்க முகத்தை காமிச்சு பேசுறீங்கன்னா நீங்க நடந்துக்கிற இடத்துல 3வது வாட்டி வர்றதும் வராதும் அவன் தெரிஞ்சிடும். அவன் நம்ம வந்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஐயோ அவனை விட்டுட்டாரா, நாளைக்கு ஏதாவது தேவைன்னா அதுதான் சாத்தான் தெரிஞ்சு. அப்புறம் என்ன தேவையை கர்த்தர் பார்த்துக்கணும். நிறைய இடத்துல அவங்க இப்ப புரியுதா எங்க மாட்டிருக்கீங்கன்னு. ஐயோ நமக்கு தேவைப்படுவான்னு சொல்லி நீ தேவைகள் பெருக்கிச்சு. நம்ம வேணாம், துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, கர்த்தரை உயர்த்தி பாருங்க. தேவைகள்ல கர்த்தரை உயர்த்தணும். That's the opportunity which God gives you to lift his name. ஒரு கஷ்டம் இருக்கிற பொழுது கர்த்தரை உயர்த்தப்படுகிறது நம்ம வாழ்க்கையை பொறுத்திருக்கு.
பரிகாரத்தை தேடாமல் பரிகாரியை தேடுங்கள், பரிகாரி பரிகாரத்தை செய்ய வல்லவர். பரிகாரியை தேடாமல் பரிகாரத்தை தேடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பாழாய் போயிடும். கூடா நட்பு, இதுலதான் கூடா நட்பு உள்ளவன். எங்க போறேன், ஜெபத்துக்கு போறேன்னு சொல்லுங்க, அதோட ஓடிப்போய். நானும் வரேன்னு சொன்னாக்கா எந்த ஜெபம் கேட்பான், அடுத்தது என் பேர் சொல்லுங்க, அவங்க சுத்தமா வரணும். அது ஒத்து வராது, அது ஒத்து வராது. எங்க வீட்டுல கூட பிறந்ததுக்கு ஒத்து வரல, எங்கேயோ பிறந்து வரல உனக்கு ஒத்துதா? அப்படி வருதுன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லலாம். பவுல் சொல்றது போல கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். இதான் உண்மையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களேன்னு சொல்றது. அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், எவனானா இருக்கட்டும், ஞானஸ்தானம் கொடுத்து பின்வாங்கி போடுறாலும் சரி, அவனுக்கு எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தமும் இல்லை, பங்கும் இல்லை. ரைட், அவ்வளவுதான் விஷயம். கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடா நட்பு இந்த ஏவாள் செய்ததை போல எதிலும் போய் மாட்டிக்கொள்ளாமல், யோசேபாத்து செய்ததை போல எதிலும் போய் மாட்டிக்கொள்ளாமல், எங்கள் மேன்மை நாங்கள் கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க உதவி செய்யும். இயேசு நாம் தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உடைய பிரஸ்தாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நான் அனைவரோடு கூடும் சதா காலம் சகல பரிசுத்தான் கூடியிருப்பதாக. ஆமென்.